हेलो दोस्तों, हमारे देश के इंडिया के सबसे के பாணி இன்னைக்கு சும்மா குதூகலமான ஒரு சந்தோஷமான ஒரு உச்சக்கட்டமான ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். ஏன்னா நான் இப்போ இந்தியாவுக்கு வரேன் ஆஃப்டர் 2 இயர்ஸ். கோல்டு, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வரேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. இதை வாழ வைத்த தெய்வங்களால் தமிழ் மக்களே. சிங்கம் சார் மாதிரியே இருக்கும் வாய்ஸ், மோட்டு பட்லு சிங்கம் சார். ஸோ கிளம்பி வரேன், பார்க்கலாம். சூப்பராக இருக்க போகுது, ஃபன்னாக இருக்க போகுது. மொத்த வீடியோ க்ளீன் பண்ணிட்டோம், இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டோம். இப்போது கேப் புக் பண்ணியிருக்கேன், 4-5 பொட்டி இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல் பொட்டியெல்லாம் லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. பொட்டியெல்லாம் எடுத்தாச்சா, இப்போ கிளம்ப வேண்டியதான். கேப்பு போட்டு அங்கேருந்து இப்போ 2 பாதை நம்ம லண்டன் டு ஃபஸ்ட்டு பர்மிங்ஹாம் டு லண்டன் பஸ்ஸில் போய் லண்டன்லேருந்து ஃப்ளைட் ஏறுறோம். அங்கேருந்து பெங்களூர்லேருந்து சென்னை. அவனோட ட்ராவலே பயங்கரமாக இருக்க போகுது. என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹை கைஸ், ஐம் பேக். ஸோ இப்போது வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆர் பஸ். நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். ஃப்ரம் பர்மிங்ஹாம் டு லண்டன் Heathrow Airport. So it's going to be a long ride. இங்கேருந்து ஒரு 2 to 3 hours போய் 3:30 அங்கே இறங்கி அங்கேருந்து பொதுமாக போகிறோம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பர்மிங்ஹாம் கோச் ஸ்டேஷன் லாஸ்ட்டில் காமிச்சாங்க, அது எப்படி உள்ளே இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே நமக்கு வரப்போகிற பஸ்ஸை சொல்லுவாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பஸ்ஸுக்காக. அந்த 41, 42, 43, 54, 55, bag 1, bag 2 கேஜி எடுத்துகிட்டு போகிறோம். இந்தியா ஐம் கமிங் ஆஃப்டர் 2 இயர்ஸ். நினச்சி பார்க்கவே எவ்வளோ நாள். வந்ததுலேருந்து நான் போகவே இல்லை. நான் வந்தேன், படித்தேன், இங்கே தான் இருக்கேன், வேலை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் லண்டன் போயிட்டுருக்கோம், லண்டன் ஏர்போர்ட். இப்போ எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. நமக்கு இந்த பஸ்ஸு ட்ராவலே ஒரு ஆகாதுதான் பாவி. என்னால் என்ன பண்ண போகிறேன், கண்ணை முன்ன பார்த்து தூங்கிட போகிறேன். லண்டன் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். பட் பஸ் உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரி அம்யூனிட்டிஸோடு இருக்கும். பார்க்க காட்டுறேன். பஸ் எப்படியே ரொம்ப பெரிய பஸ்ஸு பார்த்தியா. ஸோ நம்ம இப்போ ஜன்னல் சீட் இங்கே பாருங்க, போய்கிட்டே இருக்கு பாதை. போய் வாடா என் புலி காட்டு ராசா. We are going to Heathrow Terminal 2. ரொம்ப நேரம், 2.5 மணி நேரம் போவோம். Heathrow ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அங்கேருந்து அடுத்த அப்டேட் காட்டுறேன். Here in Heathrow Airport. பொட்டியெல்லாம் தள்ளின்னு போயின்னு இருக்கோம் உள்ளே பாருங்கள். ஐயா கோயில் ஞாபகம் இருக்கா? 4-5 பொட்டி பேகு எல்லாமே தள்ளிட்டு Heathrow Terminal 2க்கு போயின்னு இருக்கோம். நம்ம Terminal 2 போய் செக்இன்லாம் பண்ணி மாஸ் பண்ணுறோம். ஹீத்ரூவில் இருக்கோம். ஹீத்ரூப்பா வேறு லெவலில் இருக்குது. இப்போ வேறு சன் செட் ஆகிறதே கலர், இப்போ ஸ்கையோட கலரே பர்பிள் கலர், ஆரஞ்சு கலரு. பார்த்தீங்களா, புகை வருது, காட்டுற பாருங்க. இப்போ அடியோ ஸ்கை கலரு வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஏரோப்ளேன் பறக்குது, ஸ்கை கலர் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. வாவ், நம்ம ஊர்லலாம் எல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம ஊரில் ஃபுல்லாக புகை, லாரி எல்லாம் அடிக்கிற புகையில் இதெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஹீத்ரோ ஏர்போர்ட். இப்போது போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, செக்இன் பண்ணி உள்ளே போய் மஜா பண்ணுறோம். ஓகே, எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது நான் வரப்போகிறதே. எங்கள் அம்மாக்கிட்ட நான் வந்து January 18th தான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ எங்கள் அம்மாவுக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். பார்ப்போம், பயங்கரமாக இருக்கும். போயிட்டு பெங்களூரில் இறங்குறோம், பெங்களூர்லேருந்து சென்னை போகிறோம். இப்போ போயிட்டு சாப்பிட்றோம். ரொம்ப பசி எடுக்குது, போய் சாப்பிட போகிறோம். இந்த வாட்டி நான் மைக் யூஸ் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு மைக் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குங்க ஏர்போர்ட்டில். Heathrow Airport.
ஓஎம்ஜி. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாண்டில் இதுதான் பெரிய ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர், பட் திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏர்போர்ட். ஏ அம்மா எவ்வளோ கீழே போகுது. ஒரு 100-200 மீட்டர்ஸ் இருக்குமா ப்ரோ? 200 மீட்டர்ஸ் எஸ்கலேட்டர். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நமக்கு பெங்களூருக்கு கேட் சொல்லிட்டாங்க. எல்லோரும் உட்காந்துட்டு சாப்பிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. நடுவில் டெல்லியோட ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. பயம் வந்துச்சு எனக்கு. அதனால் கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நமக்கு கேட் விட்ருக்காங்க. நம்ம சேஃபாக கிளம்பி பெங்களூருக்கு போகிறோம். போய் அங்கே போய்ட்டு உட்கார்ற இடத்துல காட்டுறேன். ஓகே. ஓ ஐயோ எவ்வளோ தூரம் க்யூ பாருங்கள், போயினே இருக்குது. ஒன்று விட்டு ஒன்று. நம்மளது தான் இருக்கிறதுல லாஸ்ட் கேட். B49 தான் லாஸ்ட் கேட். நம்மளது அதுதான் இருக்கிறதுல லாஸ்ட் கேட். ஸோ 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ இன்னொரு எஸ்கலேட்டர் வந்துச்சு. ஸோ இது எஸ்கலேட்டர் என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் டு டெல் திஸ். நடந்துனே போகலாம். இது அதுவும் முன்னாடி போவோம், நம்மளும் நடந்து போயிட்டே இருக்கலாம். நடந்து போயிட்டே இருக்கேன். நம்ம முன்னாடி போயிட்டு என்ன மூவ் பண்ணினே இருக்கான் அப்படின்னு. ஆனால் நான் நிற்கிறேன். சரி நின்றுட்டு எப்போ மூவ் பண்ணுறான். அதான் ஓட்டை விட்டேன் 4 பேரை. போர்ட் ஆயாச்சு. இப்போது நம்ம ஏரோப்ளேன் உள்ள போயிட்டுருக்கோம். வியூஸ் செம்மையாக இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு கப்பல் போகிறாங்க. கப்பல் இல்லை, ஒரு ஃபேமிலியே போகிறாங்க. ஆல்மோஸ்ட் தேர் inside the plane. Sorry, wrong slides. Almost there. கொஞ்சம் உள்ளே போகிறோம். நம்ம ஸ்பாட்டில் உட்காந்துச்சு. ஃபுல்லாக உட்காந்து ரெடியாக ஜன்னல் சீட்டு பக்கத்தில். ஆனால் இது ஒர்க்கே ஆகாது. சரி ஓகே. பார்ப்போம். பர்மிங் இது லண்டன் நைட் வியூஸ் செம்மையாக இருக்குது. எனக்கு கொடுத்தது தான் ராஜ்மா ரைஸு, ப்ரெட்டு, ஒரு பட்டரு ரைஸு, பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் கொடுத்தாங்க. நல்லாவே இல்லை, எதுவுமே நல்லாவே இல்லை. ஆனால் அட்ஜஸ்டபிள் தண்ணி அது. ஓகே, டவுன் வியூஸ் செம்மையாக இருக்குது. இது வந்து காலையில் டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட். ப்ரெசண்ட்டு, ஆரஞ்சு ஜூஸு, சிக்கன் சாசேஜ், பொட்டேட்டோ, ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ், பட்டாணி. இது என் ஃப்ரெண்டு. சாம்பார், உப்புமா, இட்லி, ஆரஞ்சு ஜூஸ். கண்டராகவே 5 பாவம். காசு கொடுத்தா எவ்வளோ வேஸ்ட்டாக கொடுத்தாங்க. இது வந்து அந்த எட்ஜ் இருக்கிறதுல அதான் அரேபியன் சி. இதுதான் இந்தியாவோட வெஸ்ட் சைடோட எட்ஜு. இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ். சரி, சரி அழகாத சிரி. சரிங்களா? அவரேதான். அப்பா தெரியல. அவன் அப்படியே ஸ்கூல்ல இருந்து பேக்கப் பண்ணி கூட்டு போனாங்க.